நமசிவாய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் அந்த அண்ணாமலையாரும் மாணிக்க வாசகரும் பண்ண ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, இது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இது எப்படி நான் எடுத்துக்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் சிவனடியார் 2 பேர் என்னை வணக்கம் வச்சு வாங்கன்னு அழைக்கிறாங்க. எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. நான் யார் கனவுல வந்தாங்களோ அவங்கக்கிட்ட நேரில் போய் நான் கோயிலுக்கு போக்கல கேட்குறேன். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் கனவுல எனக்கு என் கனவுல நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். அடியான் வந்தனாமா, ஒன்றும் இல்லை, எங்கேயாச்சும் இருந்து உனக்கு ஒரு அழைப்பு வருமா, எங்கேயா கோயிலுக்கு போவோம், இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து கூட போவோம் அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நான் திருவண்ணாமலைக்கு இப்போ நான் கும்பாபிஷேகத்துக்கு சீரடி சாய்பாபா கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது எங்களை அழைச்சிட்டு போகிற அடியார் சொல்கிறாரு, அம்மா இப்போதாம்மா 2-3 நாளைக்கு முன்னாடி உன்னோட ஆளோட கும்பாபிஷேகம் ஏன்னா எனக்கு மாணிக்க வாசகர் அப்படி பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் அப்படி ஒரு உறவு, ஒரு நட்பு எங்களுக்குள்ளே, அவ்வளோ ஒரு நட்பு. உங்களோட ஆளோட கும்பாபிஷேகம் வந்துச்சுமா, சொன்னால் வருத்தப்படுவீங்க நீங்கள் வர முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. ஆமாம், சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே, அச்சோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் அவ்வளோதான், நான் அதோடு விட்டுட்டேன். அப்புறம் கும்பாபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு மாணிக்க வாசகர் சன்னதிக்கு வந்தேன். எப்போ வந்தாலும் அந்த இடத்துல உக்காந்து நான் திருவாசகம் பாராயணம் பண்ணுவேன். அப்படி படிச்சிட்டு இருக்கக்குள்ள அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, 2 அடியார் என் கனவுல வந்தார் பார்த்தீங்களா, வாங்கன்னு வணக்கம் வச்சார் பார்த்தீங்களா, அது இந்த கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு எனக்கு. அவர் என் மனசுக்குள்ளே அது சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் என் கண்ணுலேருந்து தண்ணியே வந்துருச்சுங்க. ஏன்னா நான் என்ன பாக்கியம் பண்ணனோ தெரில. இந்த கடவுள் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட அந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி எனக்கு இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில. என்ன பாக்கியம் பண்ணணும், என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல. எனக்கு இந்த சிவனோட ஆசீர்வாதம் கிடச்சிருக்குதுங்க. அதுதாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.